குட் மார்னிங். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் எனக்கு இந்த விமன்ஸ் டேக்கு என்னெல்லாம் கிஃப்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லி தான் காமிக்கலான்னு. இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. இது கூட வந்து அவங்க 3 அழகான பாட்டில்ஸும் கொடுத்தா. ஆனால் அதில் நான் சாமான் போட்டு வச்சதுனால அதை நான் எடுத்துன்னு வரல. இதை தவிர ஷி ஹஸ் ஆல்சோ கிவன் மீ 2 கூப்பன்ஸ். அதில் வந்து ஒரு பியூட்டி பார்லர் போகிறதுக்கும் ஒரு ஸ்பாக்கு போகிறதுக்கும் இருந்தது. அதை வந்து ஐ ஹேவ் கிவன் இட் டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஐ டோன்ட் கோ டு சச் பிளேசஸ். அதனால் நான் வந்து அதை வந்து எனக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன். அந்த அமௌண்ட் வந்து என்னமோ எழுதியிருந்தது, எனக்கு அது ஞாபகம் இல்லை. அடுத்த கிஃப்ட் வந்து இது கூட ஒரு வேக்யூம் ஃப்ளாஸ்க்குனா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது. இதுக்கு வந்து கூட செட்டுன்னு போட்டிருக்கு. 2 கப்ஸும் இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணலை, இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பேகு. இந்த பேக் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் கொடுத்தா. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு அப்படிங்கிறவா வந்து எங்கள் ஹஸ்பண்டோட கலீக் தான். அவள் தான் கொடுத்தா. நல்லா இருக்குது இந்த பேகு கூட. இது அடுத்ததாக இருக்குது இல்லையா, இதுவும் ஒரு பேகு தான். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பேக், வெரி ஸ்ட்ராங் ஆல்சோ. இது கொடுத்தது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட கலீக் தான். அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு லேடி. அதாவது என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணின ஒரு லேடின்னு சொல்லணும். ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இன்சைட் அண்ட் அவுட் சைட். அவங்களோட ஆட்டிடியூட் பார்த்துட்டு நான் நிறைய தடவை ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகியிருக்கேன், ரொம்ப வியந்து போயிருக்கேன். எதுனாக்கா என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்தால் கூட ஷீ நெவர் யூஸ் டு வரி அபவுட் தட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ யூஸ் டு மூவ் ஃபார்வர்ட். இவளை பற்றி நானே நினச்சிட்டு இருக்கேன். இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு அண்ட் ஹவு ஷீ ஹஸ் ஒர்க் ஃபார் இட் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு இன்டர்வியூ போட்டு எடுக்கணும்னு ஏன்னாக்கா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. ஆனால் பேசும்போது ரொம்ப குழந்தையாட்டம் பேசுவாள். ரொம்ப வாட் டு சே, ஒரு +2 படிக்கிற ஒரு கேர்ள் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அவளை பற்றி நான் ஒரு நாளைக்கு இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லேடி, போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் தான். இது யாரோ கல்கட்டா போயிட்டுதான்னு சொல்லி எனக்காக வாங்கின்னு வந்தது. இது கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அவளுக்கு தெரியும் பேங்கிள்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு. அண்ட் ஐ ஹாவ் அ ஹியூஜ் கலெக்ஷன் ஆல்சோ. எங்கே போனாலும் நான் வந்து பேங்கிள் போட்டுக்க டைம் இல்லைன்னா கூட அதை பேக்கில் போட்டுன்னு போவேன். நான் வந்து ரொம்ப சின்னவளாக இருக்கச்ச ஒர்க் பண்ணும்போதெல்லாம். ஆனால் அந்த பேங்கிள் ஆசை மாத்திரம் இப்போ வரைக்கும் என்னை விடவே இல்லை. இந்த பேங்கிள்ஸ் வந்து அதுக்காக அவள் வாங்கின்னு வந்து கொடுத்தா. நான் இதை இன்னும் போட்டுக்கல. ஏன்னாக்கா அதுக்கப்புறம் எனக்கு வெளியில் போகிறதுக்கு சான்ஸே கிடைக்கல. ஒரு ரெட் கலர் சாரி உடுத்தின்ட்டு இதை போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நான் காட்டுற வீடியோ. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். உங்களுக்கு பரவாயில்ல, இது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி தோணித்துனா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். வாயை குளறது கேட்கும்போது சாரி. என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் அண்ட் ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.